அனைவருக்கும் வணக்கம். கந்தன் தோட்டத்துக்கு போகிறார் வழக்கம் போல். போகும்போது அந்த அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சித்தம் பையனையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையனையும் கூட்டிகிட்டு போகிறாரு. காட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு வருது. ஒரு 2 அடி இருக்கும். அந்த பாம்பை அடித்து கொண்டு ஓட்டுறாரு. அப்புறம் சாயந்தரம் ஆனால் வீட்டுக்கு போகிறாரு. தன் மனைவிக்கிட்ட சொல்கிறார், நான் தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு வந்துச்சு, ஒரு 4 அடி இருக்கும், அடித்து கொண்டு ஓட்டேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட மனைவி பக்கத்து வீட்டில் போய், என் வீட்டுக்கார் தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது 6 அடியில் ஒரு பாம்பு வந்துச்சுடி, அடித்து கொண்டு ஓட்டாருடி அப்படிங்கிறா. பக்கத்து வீட்டுக்கார் என்ன பண்ணிடுறா, இன்னொருத்திட்டு போய், கந்தன் அவங்க தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது 10 அடியில் ஒரு பாம்பு வந்துச்சாமா, அடித்து கொண்டு ஓட்டாராமா அப்படின்னு சொல்கிறா. இப்படியே பரவி பரவி என்ன ஆயிருதுன்னா, கந்தன் 30 அடி பாம்பு அடித்து கொண்டு ஓட்டிருக்கிறாரு அப்படின்னு ஊருக்குள்ளே பரவுது. கந்தன் பயங்கர வீரமானவன் அப்படின்னு. அந்த ஊருக்கு ஒரு ஞானி வராரு. ஞானி பார்க்குறக்கு எல்லோரும் போகிறாங்க. அப்புறம் இந்த நியூஸ் ஞானி காதுக்கு போகுது. ஆனால் ஞானி கண்டுபிடிச்சிடுறாரு, 30 அடி பாம்பெல்லாம் அடிச்சிருக்க மாட்டாருன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. கந்தனை கூப்பிட்டு கேட்குறாரு, நிஜமேலுமே நீ 30 அடி பாம்பு அடிச்சு கொன்னையா அப்படின்னு. கந்தன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எல்லா ஊர் மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. சரி, எதுக்கு நாம் 2 அடின்னு சொல்லி அவமானப்படாட்டின்னு சொல்லிட்டு, ஆமாம் 30 அடி பாம்பு அடிச்சு கொன்னுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் ஞானி குட்டி பையன் அங்கே இருக்கிறான், கந்தனோட பையன். அந்த பையனை கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன்பா உன்னுடைய அப்பா 30 அடி பாம்பு அடித்து கொன்னாரா? இல்லைங்க தாத்தா, அப்பா அடிக்கும்போது பாம்பு குட்டியாக இருந்துச்சு, ஒரு 2 அடி தான் இருக்கும். பாம்பு என்ன செத்துப்போன பாம்பு வளருமா? ஊருக்குள்ளே எல்லோரும் 30 அடின்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு அந்த பையன் உள்ளபடி சொல்லிடுது. கந்தனுக்கு பயங்கர வெக்கமாக போயிடுது. இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு, இப்படி தாங்க பல பேர் ஒன்றுக்கு 9 தான் சொல்லுவாங்க. உள்ளபடி சொல்கிறதுக்கு என்னங்க வைக்கும். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.